அனைவருக்கும் வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தனது தேர்தல் அறிக்கையையும் வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கு ஒரு நாள் முன்னாடி. இதை பார்த்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நண்பர்கள், ஊடகங்கள் எல்லாம் சும்மா அதிர்து இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு எஃபெக்ட், ஒரு பில்டப், ஒரு விளம்பரம். சும்மா அதிர்து இல்ல. நம்ம அதை பார்த்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் 2 நாள் டிலே இந்த வீடியோ போடுறதுக்கு. என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது நம்ம 2021 தேர்தல் அறிக்கையை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி காணொலி பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். இன்னொரு குழப்பம், இது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா அப்படின்ற மாதிரியான ஒரு சில குழப்பம். இன்னொரு குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடைமுறைப்படுத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படி இப்படி அப்பட்டமா ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணியோ மீடியாலேயோ ஒரு கட்சி, தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி வெளியிடுது அப்படின்ற மாதிரியான குழப்பம். இந்த குழப்பத்தில இருந்து மீண்டு வர்றதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த டிலே. அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ள போவோம். ஒரு விஷயமா பார்ப்போம். நிறைய இருக்கு. பிரதானமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் 1967 காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ச்சியா திமுக சார்பில் வெளியிடப்படுது. எல்லா கட்சிகளுமே வெளியிடுறாங்க. ஆனா உண்மையிலே இதுக்கு ஏதாவது வெயிட்டேஜ் இருக்கா? இந்த அறிக்கையை படிச்சு பார்த்து டிக் பண்ணி இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அப்படிலாம் பெருசா ஒன்றும் இல்லை. கட்சி மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. வாக்குறுதிகளை ஒன்னொன்னா பட்டியலிட்டு பார்த்து அதெல்லாம் நடக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு துண்டு பிரசங்கம், பிட் நோட்டீஸ் மாதிரி வழக்கமா எல்லா கட்சிகளுமே கொடுக்கறது தான். இப்போ இதுல நம்ம மெயினா ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டியது, இதற்கு முன்னால் 2021 தேர்தல் அறிக்கையில கொடுத்த பல விஷயங்கள், 2019 கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இப்போ 2024 தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்த விஷயங்கள், பல விஷயங்கள் ஒத்து போகுது. அப்ப ஏன் இது நடைமுறைக்கு வரல அப்படின்ற மாதிரியான குழப்பம் நமக்கு இயற்கையா வருது. சரி, அப்ப இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக கொடுப்பதில்லை, இது வழக்கமான ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்கள் செய்வோம்ல, அது மாதிரிதான் என்னமோ அப்படின்ற ஒரு புரிதல்ல நம்ம இதை விட்டுருவோம். நீட் விலக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் 2021 இடம்பெற்றது. 2021 தேர்தல் முடிந்தது. தேர்தல்ல டிஎம்கே வெற்றி பெற்றுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டதா எனக்கு தெரியல. ஆனா அவங்க தரப்புல இதை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, கவர்னர் தரப்புல இதுக்கு போதுமான ஒத்துழைப்பு இல்லை, அதனால எங்களால அதை அமல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அடுத்த ஆண்டு 2024 அவர்கள் நினைப்பது போல் அவர்கள் வென்று விட்டால் அன்று ஏன் ஒழிக்கப்படவில்லை அப்படின்னா, அந்த கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கல, இந்த கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கல, எங்க தரப்புல நாங்க அதுக்கான போராட்டத்தை துவங்கினோம் அப்படின்னு அது முடியும். சரி, இருக்கட்டும். அடுத்து வருவோம். கல்வி கடன் ரத்து. இது 2021 தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப 2024 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல அனைத்து மாணவர்கள், 30 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படின்றதுதான் தேர்தல் அறிக்கை. இப்போ ரத்து ஆயிருச்சா? சரி, இனி ஆகுமா? ஆகும்னு நாங்க எப்படி நம்புறது? சரி, அப்போ ஓட்டும். எல்பிஜிக்கு வருவோம். இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் 2021 சொன்னாங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க. 3 ஆண்டு ஆண்டாச்சு. இப்போ வரைக்கும் 100 ரூபாய் மானியம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க நண்பர்களே. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை. இப்போ வரைக்கும் எனக்கு 5 ரூபா 4 ரூபா குறைஞ்ச மாதிரி தெரியல. 1 ரூபாயோ 3 ரூபாயோ சமீபத்துல குறைஞ்சது. அந்த சமீபத்துல குறைக்கப்பட்ட அந்த விலை கூட பெட்ரோலிய நிறுவனங்கள் குறைத்த விலை தானே தவிர நமது தமிழ்நாட்டு அரசு சார்பா எந்த ஒரு பெட்ரோல் விலையும் குறைத்த பாடில்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி, இது இப்போ உள்ள விஷயம். இனி ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கும். 5 ரூபாயே இங்க இன்னும் குறையல, 3 வருஷம் ஆச்சு. இனி எதிர்காலத்துல 75 ரூபா, 101-2 இருந்து 75 ரூபா சாத்தியப்படுமா அப்படின்னு தெரியல. சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம்தான். சுமார் 72 இருந்து 73 இந்த ரேஞ்சில தான் பெட்ரோலினுடைய காஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டாக்ஸ் போக நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. இவங்க அதுல மார்ஜினே பார்க்கல அப்படின்னா அது சாத்தியம். ஆனா இங்க 5 ரூபாயே குறைக்காத ஒரு அரசாங்கம் 25 ரூபாய்க்கு மேல குறைக்குமா அப்படின்னா சாத்தியப்படாது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மகளிர் உரிமை தொகை 1000
ரூபாய் இந்தியா முழுவதும் வழங்கப்படும். இந்தியா முழுவதும் வழங்கப்படுமா இல்ல தகுதி உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுமா? அது நீங்க எப்பயே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி, அனைத்து குடும்ப அட்டை உரியவர்கள், அனைத்து குடும்ப உறுப்பினர், குடும்ப தலைவிகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும். அப்போ தமிழ்நாட்டுல தோராயமா 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. இந்த 2.25 கோடி ரேஷன் கார்டுல ஒரு 1 கோடியே 15 லட்சம் உறுப்பினர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. அது முறையா 2.25 கோடி மக்களுக்குமே போய் கிடைக்கல. இதுல 140 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில நீங்க அனைத்து மகளிருக்கும்னு 19 ரூபாய் இப்ப அடிச்சு விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய சிக்கலாவே வரலாம். அதனால அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுல அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்தியா முழுவதும் உள்ள டோல் பூத் வசூல் நிறுத்தப்படும். இதெல்லாம் நம்புற மாதிரியே அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது இல்ல. அவ்வளவுதான், விட்டுருவோம். இது எப்படி சாத்தியப்படும்? சரி, இந்த எல்லா கேள்விகளுக்குமே நான் இந்த பதிவு முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நான் விட சொல்லிடுவேன். இருந்தாலும் நம்ம யோசிப்போம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, இப்போ வழக்கமா சுட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வடைகளை ஒரு சுருக்கமா பார்த்துருவோமே. கச்சத்தீவு மீட்பு. இந்த கச்சத்தீவை அடமானம் வச்சதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த கட்சி மீது இருக்கு. பெரிய சப்ஜெக்ட். இந்த காணொலியில அந்த விளக்கத்தை தவிர்ப்போம். ஆனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் முடிகிறதுக்குள்ளேயே அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். அடுத்து புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து. அடுத்து மாநில சுயாட்சி. எனக்கு விவரம் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல சுமார் 60-65 ஆண்டுகள் இந்த திராவிட கழகங்கள், திராவிட என்ற சித்தாந்தம் உடைய கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிருக்கு. நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள்ல 55 வருஷத்துக்கு மேல மத்தியில உள்ள அரசும் நீங்களும் ஒன்றுபட்டுதான் ஆட்சியை நடத்துனீங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இதெல்லாம் இத்தனை வருஷம் ஏன் அமல்படுத்தல? இப்போ பழைய பிரச்சனைகள்லாம் இப்போ அமல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறீங்களே, ஏன் அப்படின்னு நம்ம அறிவு கேட்டல. அவங்க கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு குழப்பமாவே இருக்கு. அடுத்த விஷயம், சிஏஏ, யூனிஃபார்ம் சிவில் கோட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம். இதெல்லாம் ஏன் கண்டிக்கிறோம்? இதை பத்தி எப்படி அவங்க பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காங்க? அது எல்லா மக்களுக்குமே இப்போ இருக்கிற டெக்னாலஜி, சோசியல் மீடியா மூலமா அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். அந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்ட நோக்கம் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்? இப்போ ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் இத பிரதானமா சொல்றாங்க. இதை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இந்தியா முழுவதுமே இப்ப நடக்கக்கூடிய தேர்தலே ஒரே கட்டமா நடக்கல. ஒரு சில மாநிலங்கள்ல, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல 39 தொகுதி இருக்கு, ஒரே கட்ட தேர்தல். சில மாநிலங்கள்ல கம்மியான தொகுதி இருப்பினும் 7 கட்டம் 3 கட்டமான தேர்தல் நடக்குது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நக்சலைட்ஸ் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இத கருத்தில் கொண்டுதான் இந்த வழக்கமானது பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி நான் கேள்வி மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. சரி, கேட்கட்டும், அவங்க கேட்டுதானே ஆகணும். அடுத்ததா யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த சட்டம் இன்னும் முழு வடிவமே பெறல. அவங்க எப்படி அதை செயல்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு சரி. இப்ப வழக்கமா திமுக உடன் இருக்கும் பிற கட்சிகள் இவங்க எதிர்க்கக்கூடிய அந்த காமனான விஷயங்கள், சிஏஏ, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த 3 பத்தி சுருக்கமா சில விஷயங்கள். ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் 55,000 கோடி ரூபாய் வரை செலவு பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த சூழல்ல வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட்டடா எலெக்ஷன் நடத்தும் போது எவ்வளவோ மேன் பவர் இதுக்கு யூட்டிலைஸ் ஆகப்படுது. நேஷனல் டிஃபென்ஸ்ல ஈடுபடக்கூடிய வீரர்களை எல்லாம், துணை ராணுவத்தை எல்லாம் இங்கு பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுது. இதுல பொதுமக்களும் இடையூறுக்கு உள்ளாறாங்க. இது எல்லாம் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தி முடிச்சா பொருளாதார ரீதியா நம்ம நாட்டுக்கு எவ்வளவோ பணம் மிச்சமாகும். அந்த பணத்தை பிற நல்ல காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா அந்த சட்டத்தின் சாராம்சம்.
இதை எதிர்ப்பவங்க என்ன காரணம்? மாநிலத்தினுடைய முக்கியத்துவம் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்கலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா 5 வருஷம் டியூரேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எலெக்ஷன் வச்சீங்கன்னா அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? இது நடைமுறை சிக்கல். இதுக்கான ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து, கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இது நல்ல திட்டமா தான் அமையும். ஒரே டேல போறோம், சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்றோம், நாடாளுமன்ற உறுப்பினரையும் தேர்வு பண்றோம்னா மக்களுக்கும் நாள் மிச்சம், அரசியல் கட்சிகளுக்கும் பிரச்சாரத்திற்கான செலவுகள் மிச்சம், நேரத்தை மீதம் உள்ள நல்ல காரியங்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது அந்த சட்டத்தின் நோக்கம். நடைமுறை சிக்கல் உள்ள சட்டம் தான். ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷனோட எல்லா கட்சிகளும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இதை பாஜக கொண்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமா எதிர்ப்பதை நல்லதாக நம் பார்வைக்கப்படவில்லை. அடுத்ததா யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இன்னும் முழு வடிவம் பெறாத நிலையில இருக்கு. அது என்ன வடிவம்னே தெரியல. என்ன காரணம்? கிரிமினல் ஆக்ட் படி இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றாக தான் பாவிக்கப்படுவாங்க. ஆனா சிவில் சட்டம் அப்படிங்கிறது மாறுபடுது. ஒரே நாட்டுல இருக்கோம், ஒரே விதமான சட்ட திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன அப்படின்றதுதான் அந்த சட்டத்தின் சாராம்சம். இதுவுமே ரொம்ப ஈஸியான சட்டம் தான் கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் உள்ள ஒரு விஷயம். ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒரு சில சட்ட விளக்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒரு சில விலக்குகள் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதை அமல்படுத்துறதும் பெரிய சிக்கலான ஒரு விஷயம். ஆனா இதுக்கு இன்னும் வடிவமே முழுமை பெறல. இந்த நிலையில அதையும் எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு குரல். இப்ப மூன்றாவதாக சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டமானது 2019 கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போதான் அமலுக்கு வந்திருக்கு. ஆனா அமலுக்கு வந்த பின்னால் இப்போ பெருசா பூதாகரமா பெரிதாக்கப்படுது. இந்த சிஏஏங்கிற சட்டம் 2019 கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனா இப்போதான் அது அமலுக்கு வருகிறது, நடைமுறைப்படுத்துறாங்க. சரி, இந்த சிஏஏ சட்டம் எப்படி ஒரு சாமானிய மனிதனிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுது? இந்த திமுக, இந்தி கூட்டணி இவங்க தரப்புல இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு சட்டம், இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், இஸ்லாமியர்களின் குடியுரிமை அனைத்துமே பறிக்கப்படும், அவர்கள் பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷ்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுது. சில இஸ்லாமிய நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய மோட்டிவ் என்ன, இந்த சட்டம் சொல்வது என்ன அப்படின்றது. பெரும்பாலான மக்கள் பிளைண்டா டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி எப்பவுமே நமக்கு தோழமை கட்சி தான், நம்ம நலன்ல தான் அக்கறை காட்டுவாங்க, காங்கிரஸும் நம் தோழமை கட்சி தான் அப்படின்ற ஒரு பிளைண்ட் மைண்ட் செட்ல பல போராட்டங்களுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையும் பறிக்கும் சட்டம் கிடையாது. மாறாக இந்தியாவில் 2014 முன் இருந்த மக்கள்ல சில பேருக்கு குடியுரிமை வழங்கும் சட்டம். இப்போ இதனால இந்தியால இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்கள், கிறிஸ்தவர்களாயினும் சரி, இஸ்லாமியர்களாயினும் சரி, இந்துவாயினும் சரி, இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னா இவங்களுக்கு இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன் இல்லை? இந்தியால இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் சரி, கிறிஸ்தவ மக்களுக்கும் சரி, இஸ்லாமிய மக்களுக்கும் சரி குடியுரிமைக்கான கேள்வியே எழாது. அவர்கள் இந்திய பிரஜை, அவங்க ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். அவங்க ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க, ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இதுல பாதிப்பு வரும்? ஒருவேளை இந்தியால தற்போது இந்தியர்கள் என்று குடியுரிமை வழங்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வருமே ஆனால் இந்த போராட்டம் நியாயமானது. நாமும் சேர்ந்து அதை எதிர்ப்போம். ஏன்னா நம் நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு போர்வையில நம் சகோதரர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு சமூகத்தை மட்டும் இவர் நம் நாட்டை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? யாராலையுமே ஏத்துக்க முடியாது. நீங்க எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த நபர், எனக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் இல்லை, இஸ்லாமிய நண்பர்கள் இல்லை, பிசினஸ்ல கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லைன்னு எத்தனை இந்துஸ் வாழ்றாங்க? இல்ல எத்தனை கிறிஸ்தவர்கள் தான் வாழ்றாங்க? யாருமே கிடையாது.
எல்லாமே ஒரு பாண்டிங்ல தான் இருக்கும். ஒரு தெருவுல 10 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ரொட்டீன் லைஃப் எதுவும் பாதிக்கப்படுமா? நிச்சயமா இந்த சட்டத்தால் பாதிக்கப்படாது. சரி, அடுத்த ஒரு கேள்வி, எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இதுல மத்த மதங்களை குறிப்பிட்டிருக்காங்க, ஏன் இஸ்லாமியர் மதத்தை மட்டும் குறிப்பிடல? சரி, இந்த சட்டம் ஸ்பெசிஃபை பண்ற விஷயங்கள் இஸ்லாம் மதத்தை தவிர மற்ற மதங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் விட்டாங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்போ இந்த சட்டம் வந்து 3 நாடை பத்தி பேசுது. பாகிஸ்தானை பத்தி பேசுது, பங்களாதேஷை பத்தி பேசுது, ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுது. இந்த 3 நாடுகள்ல வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் யார் அப்படின்னா, இந்த 3 நாடுகளுமே இஸ்லாமியர் நாடுகளாக அறியப்பட்ட நாடு. இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இப்போ இவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த 3 நாடுகள்ல இருந்து மக்கள் இங்க வந்து குடிபெயர்றாங்க. அதாவது லீகலான முறையில இந்தியாவுக்கு வரக்கூடிய மக்கள் எந்த நாடா இருந்தாலும் சரி, லீகலாவே வர்றாங்க, பாஸ்போர்ட்டோட வர்றாங்க, விசாவோட வர்றாங்க. இங்க வந்ததுக்கு பின்னால் இங்க சிட்டிசன்ஷிப் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது எப்பவுமே அமல்ல தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது எந்த விதமான ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாம, எவிடன்ஸ் இல்லாம, கள்ளத்தனமா, திருட்டுத்தனமா இங்க உள்ள வந்த மக்களை பத்தி தான் பேச்சு. அப்போ இந்த 3 நாடுகள்ல அப்படி ஒரு சூழல் வருது. அந்த நாட்டுல எங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு வெளியேறக்கூடிய மக்கள் யாரா இருப்பாங்க? மதத்தினால் இல்ல வேற எதுவும் இனத்தினால் இந்த மக்களுக்கு பிரச்சனை வருமையானால் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக நம்ம நாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க குடியுரிமை வழங்குவோம் அப்படின்றதுதான் கருத்து. இஸ்லாமியர் நாட்டுல இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு எதிரான ஒரு மத ரீதியான ஒரு துன்புறுத்தல் இருக்காது. அது நியாயமா தான் தெரியுது. இப்போ கிறிஸ்தவ நாட்டுல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் மதத்தின் அடிப்படையில இருக்குமா? இருக்காது. அப்போ இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்திருக்கலாம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா மதத்தின் ரீதியா அந்த நாட்டுல இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இஸ்லாமியர்களுக்கு இந்த 3 நாட்டுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் அவங்க தரப்புல அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம். ஆனா நம் நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர் சகோதர சகோதரிகளுக்கு இந்த சட்டத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் இதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது மேற்கொண்டு சில அடிஷனல் டாக்குமெண்ட்ஸோ ரெக்வசிஷனோ இந்த மக்கள் தரப்புல அவர்கள் இஸ்லாமியராகவே இருந்தாலும் பாகிஸ்தான்ல இருந்தே வந்திருந்தாலும் அவர்கள் சில நடைமுறைகளை பயன்படுத்தி குடியுரிமையும் பெற முடியும். இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாது, அவங்கள நாடு கடத்துங்க அப்படின்றது கிடையாது. இன்னென்ன மதத்தை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஏன் வழங்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்போது எங்களுக்கும் வழங்குங்க அப்படின்னு அவங்க போய் அப்ரோச் பண்ணாங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வருஷம் நிறைய பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இதுதான் சிஏஏனுடைய நமது பார்வை. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த அறிக்கைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இதுல சாத்தியம் இல்லையா உங்க ஒப்பீனியனுக்கே விட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, எனக்கு பெரிய குழப்பம் ஒண்ணு வந்தது இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தோன்னே. இது என்ன தேர்தல்? இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலா, இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலா, இல்ல ஊராட்சி உறுப்பினர்களுக்கான தேர்தலா அப்படின்ற குழப்பம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்க போறது டிஎம்கே கட்சி. டிஎம்கே வந்து நேஷனல் பார்ட்டியா இல்ல ஸ்டேட் பார்ட்டியா அப்படின்னா அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி. இந்த பார்ட்டிக்கு 39 தொகுதியில இந்த எலெக்ஷன்ல நிக்கலாம். பாண்டிச்சேரியில ஒரு தொகுதி நிக்கலாம். சரி, பாண்டிச்சேரியை விட்டுருங்க. இந்த 39 தொகுதிகள்ல டிஎம்கே நின்றுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க சொன்னதெல்லாம் இவங்க அமல்படுத்திடுவாங்களா? சரி, 2019 இதே போல ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதியில 38 தொகுதி டிஎம்கே வின் பண்ணது. டிஎம்கே அலைன்ஸ். ஒரு தொகுதியில ஏடிஎம்கே வின் பண்ணிருக்கு. சரி, ஏடிஎம்கே விட்டுருவோம். இப்ப இந்த 38 பிரதிநிதிகள் இருக்காங்க. இந்த 38 பிரதிநிதிகள் இன்னைக்கும் நடைமுறையில எம்பியா தான் இருக்காங்க திமுக தரப்புல. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நீங்க நடைமுறைப்படுத்திருக்கலாமே, ஏன் நீங்க நடைமுறைப்படுத்தல?
ஏன் படுத்தல அப்படின்னா உங்க எம்பிஸ் வந்து தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து போனது 39. ஆனா மொத்தத்துக்கு 534 கேண்டிடேட்ஸ் இந்தியா ஃபுல்லா வேணும். நீ எதிர்கட்சி கூட்டணிகளோட உட்காந்து அங்க வெளியில கருப்பு சட்டை அணிஞ்சு சில போராட்டங்கள் முன்னெடுத்தீங்க. இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செயல்படுத்த முடியல. இந்த எலெக்ஷன்லயும் அதே நிலைமை தானே நீடிக்கும். ஏன் நீடிக்கும் அப்படின்றது நமக்கு தோணுது அப்படின்னா, இப்ப வரைக்கும் இந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி I.N.E.I.A இந்த இண்டி அலைன்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்கான க்ளூ கூட நமக்கு கிடைக்கல. இது யார் வழி நடத்த போறா? டிஎம்கே ஒருவேளை இவர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆக போறாரா? பிரதமராகி நான் இதெல்லாம் மாத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரா? சரி, பிரதமர் அவர் தனித்து ஆக முடியுமா? ஏன்னா அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதியில் அவர் கட்சி போட்டியிட்டு இவருக்கே வந்து பெரும்பான்மையான வாக்குகள் கிடைத்து ஆட்சி அமைச்சா இவர் சொல்றது எல்லாம் அவர் செஞ்சிடலாம். நிச்சயமா 40 தொகுதி பாண்டிச்சேரியிலையும் இவர் ஜெயித்து, இங்க 39 தொகுதியிலையும் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா கூட மத்தியில இவரால தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இவருடைய கவுண்ட் வெறும் 10% கூட இல்ல. 10% பார்த்தாலே 53 எம்பிஸ் வேணும். இப்படி இருக்கும்போது எப்படி இதை நடைமுறைப்படுத்த முடியும்? நடைமுறை நிச்சயமா படுத்த முடியாது. நடைமுறைப்படுத்த முடியும்னா தான் இந்த பீரியட்ல நீங்க பண்ணிருப்பீங்களே. இப்ப இந்த ஆண்டு எம்பிஸ் 38 எம்பிஸ் வச்சு இதெல்லாம் அமல்படுத்திருக்கலாம்ல. கச்சத்தீவை மீட்டிருக்கலாம்ல. டோல்கேட் எல்லாம் ரத்து பண்ணிருக்கலாம்ல. எல்லா ரேஷன் கார்டு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. ஆனா 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. கொடுக்க முடியல. இப்ப இதே நிலைமை தானே தொடரும். ஏன் அப்படின்னா இப்ப இங்க இந்த இண்டி கூட்டணியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டரா வரணும், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த போராட்டமும் முன்னெடுக்கப்படல. இவங்களுடைய காமன் அஜெண்டா ஒண்ணுதான், பிஜேபி 3வது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. சரி, போட்டி இருக்கணும், ஜனநாயக நாடு, அது அவங்களுடைய உரிமை. ஆனா அது மட்டுமே போதுமா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற விஷயம் என்னப்பா பண்ணணும்? அவன் ஜெயிக்க கூடாது. நீங்க ஜெயிக்கணுமா? அவன் ஜெயிக்க கூடாது. நீங்க ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த நடைமுறையே படுத்த முடியாத விஷயங்களை பட்டியலா நீங்க வெளியிடுவீங்க. இது எப்படி ஒரு நம்பகத்தன்மை வரும்? ரவா போறோம் கொடுக்கறதுக்கு வந்தா தானே இதெல்லாம் கொடுக்கணும். அப்படியே வந்தாலும் மத்தியில் இருக்கு நாங்கள் போராட்டம் முன்னெடுத்தோம், சட்ட சிக்கல், கோர்ட் அனுமதி கொடுக்கவில்லைன்னு ஏதோ ஒரு அறிக்கையை கொடுத்து மக்களை சமாளிச்சா மக்களும் மறந்துடுவாங்க. அடுத்ததா திருப்பி ஒரு தேர்தல் அறிக்கை, இன்னும் சில பல இலவச திட்டங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா மக்களும் அதை மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நிலை. இந்த இலவச திட்டங்கள் இது எல்லா வீட்லயுமே பெரும்பாலும் ஃபேஸ் பண்றோம். இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னா, பணம் முக்கியத்துவமா தாங்க இருக்கு. அது வந்து யாருக்குமே பிரயோஜனப்படல. நாங்க வந்து இந்த திட்டத்தை, இந்த பணத்தை வந்து நாங்க தொட மாட்டோம், இதை கோயில் உண்டியல்ல போட்டுருவோம், இல்லை யாருக்கா தானம் பண்ணிடுவோம்னா எந்த குடும்பத்திலும் நடக்கல. எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கு. நீங்க மாசம் மாசம் ஒவ்வொரு லட்ச ரூபாய் போட்டு விடுங்க, அந்த 1 லட்ச ரூபாய்க்கும் தேவைகள் உருவாயிரும். இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்ல, முன்னேற்றம் இல்ல. இந்த 1000 ரூபாய் இப்படி கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய சேவ் பண்ண வைக்கிற மெத்தட் எல்லாமே விலைவாசி உயர்வு. இந்த பக்கம் பல மடங்கு கூட்டிட்டு சிறு பகுதியை உள்ள விடுறதுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கையிலே பணம் இருக்கும். வருமானத்தை பெருக்கிறதுக்கான செயல் திட்டங்கள், ஒரு சராசரி ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த 15,000 ரூபாய 30,000 அவர்கள் பெருக்கிக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் இருந்தா உண்மையிலே மக்கள் டெவலப் ஆவாங்க, மனதார உங்களை பாராட்டுவாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி மாசம் மாசம் காசை கொடுத்து, சரி இது இல்லத்தரசிகளுக்கு பரவாயில்ல, மாணவர்களுக்கும் இதே நிலைமை, அடுத்தடுத்து திட்டங்கள், கல்லூரி பெண்களுக்கும் சலுகை, பஸ்ல இலவச பயணம். அந்த இலவச பயணம் அப்படின்றத வந்து நம்ம கொச்சைப்படுத்த விரும்பல. அது வந்து எவ்வளவோ உதவிகரமா தான் நிச்சயமா ஒவ்வொரு பெண்மணிக்கும் இருக்கு. இது இப்படி பண்றதுக்கு பதிலா ஷேர் ஆட்டோலயோ சொந்தமா கார் வாங்கியோ அந்த பெண்மணி போறதுக்கு, அந்த பெண்மணி தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் வழிவகை செய்தால் அவர்கள் 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடனோட இருப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா அது கஷ்டம். அதாவது இது ரொம்ப சுலபமான வழியில மக்கள் வந்து எவ்வளவோ போராட்டத்துல இயலாமையில இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அவங்க யோசிக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்?
மாசம் மாசம் ஒரு காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நன்றியோட இருப்பாங்க, அந்த ஓட்டை போட்டுருவாங்க. இந்த காசு கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்ற லாஜிக் எங்க இருந்து வருது? தேர்தல் சமயத்துல இப்ப நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பல பிரச்சனைகள். தன் சொந்த பணத்தை இன்னைக்கு ரோட்ல பப்ளிக்கா கொண்டு போக முடியாது, அந்த அளவுக்கு கெடுபிடிகள் தேர்தல் சட்டத்திட்டங்கள். இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நம்மள மாதிரி சாமானிய மக்கள்னா பணத்தை கொண்டு போக முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி எல்லா தொகுதியிலையுமே பெரும்பாலான பெருங்கொண்ட பண முதலைகள் இருக்கக்கூடிய கட்சியில பணப்பட்டுவாடா சேஃபா நடந்துடும். இந்த மக்களும் ராசு நல்லா இருப்பான், காசு கொடுத்துட்டு போனா வீட்டுல உழ வைக்கலாம், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டா. அது என்ன காசு, யார் காசு, எதுக்காக அந்த பணம் கொடுக்குறாங்க? நம் உரிமையை நாம் விற்கிறோம், அதுக்காக தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க. அப்போ பணத்தை கொடுத்தாவது ஓட்டை வாங்கிடலாம்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த துறையில சுயநலம் இருக்கணும்? பணமே கொடுக்காம நேர்மையா தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு கட்சின்னா ஹேட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு கண்டிப்பா பாராட்டலாம். ஏன் இது சர்வீஸ், இது வந்து பிசினஸ் இல்லையே, முதல் போட்டு முதல் எடுக்கிறதுக்கு, அதுதான் புனிதமான அரசியல். ஆனா அப்படியா இருக்கு? அப்படி இல்ல. அப்போ பணத்தை கொடுத்தாவது ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னா அந்த இடத்துல அது பிசினஸா தான் செயல்படுது. கொடுத்த காசை யார்கிட்ட போய் வாங்குறது? திருப்பி நம்மள்ட்ட தான் வாங்கணும். அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இலவசங்களை இந்த தமிழ்நாடு மட்டும் கொடுத்து இந்த நிலையில இருக்கிறது, இனி அடுத்து இந்தியா ஃபுல்லா பரப்பலாம்னு நினைக்கிறதுக்கு திட்டங்களை மாற்றினால், ஒரு அறிக்கை ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானத்தை மினிமம் 20,000 ரூபாயா கொண்டு வருவேன், இல்ல 2 மடங்காக்குவேன் 3 மடங்காக்குவேன் அப்படின்ற மாதிரியான அறிக்கைகள் வந்தா அதை நம்ம மனசார பாராட்டுவோம், வரவேற்போம். சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் பேசியாச்சு, இப்போ சட்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த தேர்தல் அறிக்கை நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கவரை கொடுத்து ஏமாற்றும் வேலை. அந்த பிள்ளை அதை ஆராயவா போகுது, பார்க்கவா போகுது. இப்போ 2021 கொடுக்கப்பட்ட அறிக்கை, ஏன்பா இதெல்லாம் செய்யல அப்படின்னு யாராவது போய் கேட்க முடியுமா? சரி அப்படியே போய் கேட்கிறோம், என்ன சொல்லுவாங்க? இந்த அவர் கையெழுத்து போடல, இவர் இந்த ஃபைல் இங்கே கொடுக்கல, இதுக்கான சூழல் அமையல. இதே விஷயத்த திருப்பி 2026லயும் சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். மக்கள் என்னைக்கு இதை கேட்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு உண்மையிலே நம்ம நாடு அடுத்த நிலைக்கு போகும். இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனா கண்டிப்பா ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. பணம் வாங்கிட்டு, அந்த பணம் வாங்கிட்டோமேன்ற காரணத்துக்காக அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இதுல பணம் வாங்குங்க வாங்காதீங்க இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது நீங்களே புரிஞ்சுக்குங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா கட்டாயம் ஓட்டு போடுங்க. பணம் கொடுத்துட்டாங்கன்னு பணம் கொடுத்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த நாடு அடுத்த நிலைக்கு போகணும், நம் மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படின்னா உங்க அறிவுக்கு எட்டிய விஷயங்களே ஆராயுங்க. எது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஆனா ஓட்டு போடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஓட்டு சில நபர்களால் கள்ளத்தனமாக போடப்படலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல நம்ம போனை மட்டுமே நோண்டிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நல்லது நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சக்திகள் களத்துக்கு வரலாம், அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு நிச்சயமா அவங்க ஓட்டை பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.